லைக் கைதிய நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாருமே அந்த கேரக்டரை தூக்கி வச்சு கொண்டாடிட்டாங்க. அப்போ லோகேஷ் அங்கிள் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விதம், எல்லாருமே ஷாக். காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. நான் இன்னும் 11th முடிக்கல. தீபாவளி 25 அந்த போஸ்ட் தான். தில்லியோட பொண்ணு வளர்ந்துகிட்டே இருக்காங்க. போஸ்ட்லாம் கூட நிறைய பேர் வந்து அதை காமெண்ட் பண்ணுவாங்க, ஏன் வளர்ந்துட்டீங்கன்னா எனக்கு புரியல, எப்படி வந்து 0.5x ஸ்பீட்லயா வளர முடியுது. கைதி 2 வரத்துக்குள்ள நீங்க ஹீரோயின் ஆயிடுவீங்க. மேபி ஆர் மேபி நாட். பட் என்ன ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்ல முடியுமா கைதி 2ல? இந்த ஒரு சீன் தான் வந்து இந்த மொத்த படத்தையுமே கேரி பண்ண போகுது. கார்த்தி அங்கிள், நரேன் அங்கிள் இந்த சீனே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேணானே சொல்லிட்டாங்க. ஏன்னா கைதி 2 நடக்குமா நடக்காதா? ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் மோனிகா தான் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எங்கேருந்து இந்த ஆக்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆனிச்சு? அது வந்து லைக் சின்ன வயசுல இருக்கும் போதே வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து சன் டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அண்ணாச்சி வந்து ஹோஸ்ட் பண்ணுவார், குட்டீஸ் சிட்டீஸ். நான் அப்போ வந்து அது ரொம்ப லைக் பாப்புலராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது பார்க்குறப்போ வந்து அதில் போகணுன்ட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட அப்பா கிட்ட வந்து இந்த ஷோவில் நானும் போகணும்னு சொல்லி கேட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து அதுக்கு ஆடிஷன் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் லைக் சும்மா ட்ரை பண்ணது தான். அதில் லைக் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமே அந்த ஷோ ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறமா தான் வந்து இந்த இதில் வந்து லைக் போகணும். ஏன்னா வந்து அதுக்கு எனக்கு கிடைச்ச அந்த அட்டென்ஷன், அம்மா எல்லாருமே லைக் வீட்டில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் லைக் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். இட்ஸ் லைக் ஓகே, இது நல்லா இருக்கே, அந்த ஃபீலிங் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் வந்து ஆக்டிங் மேலே, இந்த ஃபீல்டு மேலே ஒரு பேஷன் கிரியேட் ஆச்சு. ஒரு பெரிய பூம் கிரியேட் பண்ண ஒரு படம் தான் கைதி. ஆக்சுவலாக ரீசன்ட் டேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். எல்லாருமே ஷாக், காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. நான் இன்னும் 11th முடிக்கல. எனக்கு வந்து அந்த மீம்ஸ் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அதான் பார்த்து எப்போ எனக்கே சொல்லையே, நான் காலேஜ் போறேன்ட்டு என்கிட்டயே சொல்லு, என்ன சொல்றீங்க, யாரு சொன்னா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நான் இப்பதான் 11th போறேன், 11th முடிக்கல. மேபி தெரியல எனக்கு அந்த போட்டோ வந்து அப்படி இப்போ போர்ட்ரேட் பண்ணி காமிச்சுதா என்னன்னு தெரியல. எல்லாருமே ஆக்சுவலாக ட்விட்டரில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, என்னன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு. பட் ஆனால் இப்போதான் 11th போறாங்க. ஸோ அதனால அந்த மீமை அங்கேயே ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுல என்னன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்துச்சு. எந்த வகையில வருத்தம் அப்படின்னா, என்னப்பா தில்லியோட பொண்ணு வளர்ந்துகிட்டே இருக்காங்க, கைதி 2 வர மாட்டேன். போஸ்ட்லாம் கூட நிறைய பேர் வந்து அதை காமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து ஏன் வளர்ந்துட்டீங்கன்னா எனக்கு புரியல, எப்படி வந்து 0.5x ஸ்பீட்லயா வளர முடியும், என்ன கேள்விதான், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் தென் லைக் சம்டைம்ஸ் வந்து அது ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும், பரவாயில்ல. நிறைய பேர் வந்து ஆமா லைக் நான் வளர்ந்துட்டேன், ஓகேவா வளர்ந்துட்டாங்க அப்படி சொல்லாம வளர்ந்துட்டீங்களா அந்த மாதிரி, ஓகே நம்ம மேல அவங்க லைக் எப்படி நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம், நீ இவ்வளவு சின்னதா இருந்த இப்ப வளர்ந்துட்ட, அந்த மாதிரி அவங்க வந்து என்னையும் பாக்குறாங்கன்னு நினைக்கிறப்போ அது ஆக்சுவலி வந்து நல்லாதான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்ப நம்மளோட பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. அவங்க வந்து அதுதான் சொன்னேன், நம்ம வீட்டுல ஒரு குழந்தை கிட்டதான் அதை சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து என்கிட்ட லைக் என்னோட போஸ்ட்ல அந்த மாதிரி அவங்க கமெண்ட்ஸ் கொடுக்கறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி லைக் குட் டு see. ஆமா, ஏன்னா எல்லாரும் உங்களை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா கைதிக்கு அப்புறம் வந்து நம்ம விக்ரம்ல பாக்குறோம். விக்ரம்ல அந்த ஒரு சீன் வரைங்கும் போது ஏன்னு ஒரு பெரிய கிளாப்ஸை தாண்டி ஓகேப்பா கெட் ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மொமெண்ட் லைக் கைதிய நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாருமே அந்த கேரக்டரை தூக்கி வச்சு கொண்டாடிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு அப்பா ஒரு பொண்ணை பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய வலி, அதே சமயம் ஒரு பொண்ணு ஒரு அப்பாவை பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய வலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகா அதை நீங்க காமிச்சிருப்பீங்க. எல்லாருமே அதை எடுத்துக்கிட்டாங்க. அது அந்த மாதிரி அவ்வளோ நல்லா எல்லாருமே அதுக்கு நான் பண்ணது எல்லாமே தாண்டி அது வந்து அவ்வளோ ரீச் ஆச்சு, அவ்வளோ எல்லாராலையும் வந்து பேசப்பட்டுச்சுன்னா அதுக்கு எல்லாரோட கான்ட்ரிபியூஷனுமே இருக்கு.
இன்க்ளூடிங் அங்க வந்து லைட்மேன் வரைக்கும் அதுக்கு வந்து அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா என்னாலன்ட்டு அஃப்கோர்ஸ் பட் அந்த எமோஷனை நாங்க எடுத்துக்கிட்ட விதம் இருக்குல்ல, நீங்க அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட் பிகாஸ் ஆஃப் தெம். அப்போ லோகேஷ் அங்கிள் என்கிட்ட பேசினது அதுக்கு முன்னாடி வந்து அப்போ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அவர் வந்து முன்னாடியே மீட் பண்ணப்போயே வந்து லைக் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் வந்து நிறைய இந்த மாதிரி சைல்ட் ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தேன், அப்புறமா வந்து மோனிகா தான் வந்து அப்புறம் ஃபைனல் பண்ண, அவ்வளோ பேர் பார்த்த உடனே எனக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு எல்லாம் சொன்னார். அப்போ வந்து லைக் ஏன் அவ்வளோ பேர் பார்த்து அப்படி என்ன நான் அந்த மாதிரி ஒரு இதுதான் இருந்துச்சு. ஓகே விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து ஷூட்க்கு போனப்போ அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் பேசினப்போ அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி கார்த்தி அங்கிள் நரேன் அங்கிள்லாம் இந்த சீனே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேணானே சொல்லிட்டாங்க, ஏன்னா சொன்னாலே எல்லாருக்கும் அழுக வருது அந்த மாதிரி இருக்கு, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து பொண்ணு தான் இருக்கனால எல்லாராலையுமே அதை ரிலேட் பண்ண முடியுது, லைக் தே ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் கிரைங், அதனால எக்ஸ்பிளைனே பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நான் இப்போ லைக் உனக்கு தான் சொல்கிறேன், ஸோ இந்த ஒரு சீன் தான் வந்து இந்த மொத்த படத்தையுமே கேரி பண்ண போகுது, ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சீன் மேலே தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போவே நமக்கு ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும்ல, ஓகே அப்போ நம்ம பெஸ்ட்டை பண்ணணும், இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அதுல தேவைப்படுது அந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்குன்னும் போது டிஃபால்ட்டாவே வந்து லைக் உங்களுக்கு தெரியும்ல அந்த ஸ்டாண்டர்ட் எங்க செட் பண்றாங்க அவங்கன்ட்டு. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை கண்டிப்பா லைக் 100% உங்களால லைக் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் எவ்வளோ முடியுமோ அதுக்கு க்ளோஸா வச்சு பண்ணணும்ட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அது நான் மட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணல, லைக் எல்லாருமே தேவர் ஆல்ரெடி ரெடி, எனக்கு தெரியாது இல்லை என்கிட்ட சொன்னாங்க ஓகே நான் அப்படி இருக்கேன். அதுக்கப்புறம் அப்போ அந்த ஷூட் வந்து பண்றப்போ அந்த சீனை ஷூட் பண்றப்போ வந்து எல்லாருமே வந்து அவ்வளோ குவைட்டா இருந்தாங்க. ஜென்ரலா வந்து எவ்வளோ இமோஷ்னலான சீனா இருந்தாலும் என்ன மாதிரி சீனா இருந்தாலும் ஒரு செட்டுன்னும் போது அந்த இடத்துல அப்படி இருக்கலாம், பட் ஆனால் அங்கே சுற்றி இருக்கவங்க பேசதான் செய்வாங்க, அவங்க பண்ணதான் செய்வாங்க. சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறமும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி நான் ஷூட் பண்ணுறப்போ நிறைய நாள் திருப்பி டேக்லாம் போகும், பிகாஸ் பேக்ரவுண்டில் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில பேரால் வந்து ஆக்டே பண்ண முடியாது அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ, பிகாஸ் அவங்க டயலாகுன்ற தாண்டி அந்த இமோஷனுக்கு உங்க மைண்ட் அடாப்ட் ஆகணும். எங்கேயோ ஒரு இது இருக்கும், எங்கேயோ நீங்க வேற ஒரு இதை போர்ட்ரே பண்ணணும்னா சம்டைம்ஸ் அது பண்ண முடியாது. ஸோ அப்படிதான் நான் பார்த்திருக்கேன். பட் ஆனா அப்போ லைக் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்ல கூட இல்லை யார்கிட்டயும் அமைதியா இருங்க அப்படிலாம், டிஃபால்ட்டா எல்லாருமே அந்த மாதிரி தான் நாங்க. ஸோ அவ்வளோ டிசிப்ளின்டா அவ்வளோ அக்யூரேட்டா எல்லாருமே வந்து அந்த சீனுக்காக டெடிகேட்டடா இருந்தனால தான் அது அவ்வளோ நல்லா வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். நைஸ், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக்சுவலா ரொம்ப அப்படியே பின்னாடி போயிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த டைம் பீரியடுக்கு நம்ம போன மாதிரி இருந்துச்சு. நான் அந்த போஸ்ட் கீழே உள்ள சில விஷயங்கள்லாம் பார்த்தேன், அதை நான் இப்போ ரீட் பண்ணுறேன். ஓகே, உங்களோட ரியாக்ஷன் என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். அது என்ன போஸ்ட் அப்படின்னா தீபாவளி 25 அந்த போஸ்ட் தான். அது இப்பதான் பண்ணேன் ஆக்சுவலி. ரொம்ப ரேண்டமா சாயந்தரம் என் அம்மா வெளியே போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஐ திங்க் இந்த பிளாசோல எடுத்த போட்டோன்னு நினைக்கிறேன். ஆமா, அன்னைக்கு நான் டூட் படத்துக்கு போயிருந்தேன், அப்போ எடுத்த போட்டோ. ஓகே, அந்த போட்டோவை பார்த்தா என்ன இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டாங்களா அப்படின்னு. கைதி 2 வரத்துக்குள்ள நீங்க ஹீரோயின் ஆயிடுவீங்க அது அப்படின்ட்டு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. மேபி ஆர் மேபி நாட். அப்படி ஆனாலும் சந்தோஷம் தான். அஃப்கோர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம டில்லி பொண்ணா இது வளர்ந்துட்டாங்க. ஆமா, நான் வளர்ந்துட்டேன் பிகாஸ் லாங் பேக் அகோல டெஃபினெட்லி கொஞ்சமாச்சும் வளர்ந்துருக்கணும். ஆமா கண்டிப்பா, அதுக்கு நான் அப்படியேவா இருக்க முடியும் எனக்கு புரியலையே. ஆனா பரவாயில்ல, அவங்க நீங்க நடுவுல பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால இருக்கலாம். அந்த ஒரு விஷயம். நீங்களாச்சும் கைதி 2 எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லுங்களேன். எனக்கு நீங்க சொல்லுங்களேன், அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். ஓகே. பட் ஆனா ஒரு விஷயம் எங்களாட்டி ஒரு ப்ரீஜட்ஜ் பண்ண முடியுது, அதை நான் சொல்ல நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் வளர்ந்துட்டீங்க. அந்த விக்ரம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்ததை விட கொஞ்சம் வளர்ந்தவங்களா தான் காமிச்சிருப்பீங்க. ஸ்டோரி வைஸுமே நம்மளுக்கு அப்படி தான் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்ல முடியுமா கைதி 2ல? நான் எதுவுமே எனக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொன்னாதான் எனக்கும் தெரியும். புரியுது.
ஆனா விக்ரம்க்கு அப்புறமே அதை ஸ்டார்ட் பண்றதான லோகேஷ் அவர்களுமே சொன்னாங்க. மேபி கூலிக்கு அப்புறமும் சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு நானும் அப்படிதான் நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே 1 இயர் நான் வந்து 10th வந்து எந்த மூவிஸுமே பண்ணல ஃபுல் ஃபிளெஜ்டா. நான் ஓகே படிக்கலாம், போர்ட்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சுத்தமா படிப்புன்ற ஒன்னே டீல்ல விட்டுட்டு தான் சுத்திட்டு ஓகே இப்பயும் விட்டுட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா அப்பா ரொம்ப படிப்பு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அம்மாதான் அப்பா சில் தான். ஆனா அவரும் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக சம்டைம்ஸ் வந்து ரொம்ப இதா பேசுவாங்க. எல்லா அப்பாவும் அம்மாக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஆனா சோ அம்மா தான் பேசிக்லி அந்த ஐடியாவை அப்பாக்கும் லைக் அவ இந்த அளவுக்கு படிக்கணும் இப்படி படிக்கணும்னு சொல்றது அம்மா தான். அம்மா தான் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அம்மா தான் இந்த கரியருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பா இல்ல அம்மா தான். ஆனா அம்மாக்கு வந்து படிப்புலயும் வந்து அஃப்கோர்ஸ் நம்மளோட கிராஜுவேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அப்படியே சரி ஓகேன்னு விட்டாச்சு. சரி இப்போ போகணும்னு சொல்லிட்டு படிக்கணும்னு இறங்கி படிச்சு, அதனால 1 வருஷம் எதுவுமே பண்ணல. நான் என்ன நினைச்சேன், அதான் இப்போ 10th முடிச்சுட்டு இப்போ 11th போனோடனே திருப்பி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். அப்போ வந்து கைதி 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அன்னைக்கு அது நல்லா இருக்கும்ல. ஆமா, அடுத்து பண்ற ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இங்க இருந்து ஆரம்பிக்கலாம், இங்க இருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுல இருந்து பண்ணலாம். நான் அம்மா வேற எந்த படம் கூட வந்தது எல்லாமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போதான் கூலிக்கு அப்புறம் பண்றதா இருந்துச்சு. இப்போ திருப்பி வந்து கொஞ்சம் லேட் ஆகும் சம்வாட் ஏதோ சொன்னாங்க. அதுவும் நான் நியூஸ்ல அந்த மாதிரி மீடியால வரதை வச்சுதான் நானும் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு அதான் ஓகே அப்போனா எப்போ வரும் திருப்பி வந்து எப்போ வரும்ன்ற ஃபேஸ்க்கு போயிட்டேன். ஓகே, ஸோ எங்களை மாதிரி நீங்களுமே அதுக்கு வெயிட் பண்ணிட்டு அந்த ஒரு அப்டேட்காக. மோனிகா நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு லோகேஷ் சார் சொல்லணும். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா அது என்னென்னவா இருக்கு? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போதைக்கு அதான் நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு எதுவுமே கமிட் பண்ணல. அடுத்து இப்போ ஜான்வரி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ணலாம். ஓகே, ஜனவரி வரைக்கும் பாக்குறாங்க அப்படின்னா இது ஒரு கோட் ரேட் அப்படிங்கிற மாதிரி இல்ல அப்படி எதுவுமே இல்ல நிஜமா. ஓகே, சும்மா நான் ஒரு டெட்லைன் மாதிரி வச்சிருக்கேன். ஓகே, 2026ல இருந்து ஃப்ரெஷ் பிகினிங்ஸ். ஓகே ரைட். அதாவது 10th-க்காக அவங்க வந்து கொஞ்ச நாள் அப்படி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு செகண்ட் இன்னிங்ஸ். இப்போ நான் வந்து லைக் நிறைய போட்டோஷூட்ஸ் இன்டர்வியூஸ் இதெல்லாம் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்னும் படம் தான் எதுவும் பண்ணல. ஸ்டோரிஸ் ஆனால் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து திருப்பியும் நிறைய படம் கேட்டுட்டு தான் இருக்கோம், போய் பண்ணலாமா வேணாமான்னு. பட் பண்ணுறது நல்ல படமா இவ்வளோ நாள் அப்படிதான் பண்ணுவோம். ஸோ இனிமேட்டும் அதே மாதிரி பண்ணணுன்ட்டு ஒரு விஷயம் மனசில் இருக்குது. ஸோ அதுக்கும் எல்லாமே அலைன் ஆகுற மாதிரி வர படம்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஸ்டோரிஸ் இப்போ ரீசெண்டாக கூட ஒன்று கேட்டோம், அது பிடிச்சிருந்துச்சு, ஓகே பண்ணலாமா அந்த மாதிரி நிறைய மூவிஸ் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம், கைதி 2 நடக்குமா நடக்காதா? இட்ஸ் ஹேப்பனிங், இட்ஸ் கோனா ஹேப்பன், அது ஃபார் ஷூர். ஆமா, அது கண்டிப்பா நடக்குங்க. அதுக்கு நடக்கும் அது அவ்வளோலாம் வந்து உண்மையில இப்போ லைக்லி அவங்க கண்டிப்பா இப்போ லோகேஷ் அங்கிள் அந்த படம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச அப்புறமே கண்டிப்பா யூ கேன் லுக் ஃபார்வர்ட் டு இட். தென் இந்த இன்டர்வியூல மெயினா ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆயிருக்கும் எல்லாருக்கும், காலேஜ்லாம் இன்னும் போகல. ஓகேவா, 11th தான் காலேஜ், நெக்ஸ்ட் இயர்லாம் ஜாயின் பண்ணல. அதுக்கு அடுத்து ஆமா இன்னும் 2 வருஷம் இருக்கு. இன்னும் வந்து நீங்க வந்து பேபி மோனிகா தான். இல்ல அப்படியா மோனிகா? நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆக்ட்ரஸ் மோனிகா தான் அட்ரஸ் பண்ணேன். பேபி இல்ல இப்ப நான் அதுக்கு காலேஜும் போல ஒண்ணு அப்படி இல்லாட்டி இப்படி நாட் நைஸ். அதனால வந்து மோனிகா அப்ப நான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணது கரெக்ட். அடுத்தடுத்த படங்களுக்கு சீக்கிரமே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா அந்த செகண்ட் இன்னிங்ஸ் 2026ல இருந்து வெயிட் பண்ணுவோம் உங்களோட அப்டேட்ஸ்க்காக. அண்ட் போட்டோ போடும்போது ஜாக்கிரதையா போடுங்க. ஏன் சொல்றேன் அப்படி ஜாக்கிரதையா போடுங்க, நான் ஒரு தப்பான டேர்ம்ல சொல்ல. பாத்தீங்களா இப்ப காலேஜ் அடுத்து வருஷலாம் அவங்க மட்டும் போறமே தேர்ட் இயர் முடிச்சிட்டாங்களாம்ப்பா, ஜாப் ஜாயின் பண்ணிட்டாங்களாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு காலையில கூட வந்து ஒரு சீனியர் அக்கா ஒருத்தவங்க வந்து ஒரு இந்த மீம் அமைச்சிட்டு வந்து, என்னடா காலேஜுக்கு வந்துட்டியாமே சொல்லவே இல்லை, காலேஜ் வர போறியா என்ன, என் காலேஜ்ல வந்து அட்மிஷன் போட்டவா அப்படின்லாம் கேக்குறாங்க. ஓ
அந்த மாதிரி அவங்களும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சைமல்டேனியஸ்லி. என்ன படிக்கணும்னு ஆசை ஆக்சுவலா? காலேஜ்னா என்ன டிகிரி நீங்க படிக்கணும்? நான் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா அகாடமிக் கோல்ஸே கிடையாது. ஓகே. ஆனா வந்து என்னோட அம்மாக்கு வந்து ஒரு ஃபுல் பிளானே இருக்கு. அவங்க வந்து நான் இன்ஜினியரிங் பண்ணியே ஆகணும். இன்ஜினியரிங்ல என்ன ட்ரிபிளியா? பி பண்ணணும். இன்ஜினியரிங்னா பி தான். அதான் அதுல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி சம்திங் ஏதோ. கம்ப்யூட்டர் சயின்ஸா? வாழ்த்துக்கள். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அதனால தான் சொன்னேன். எனக்கு வந்து 10th படின்னு சொன்னதே வந்து என் ஸ்கூல்ல வந்து 85% இருந்தாதான் குரூப் தரும் ஏதோ சொன்னாங்க. அதனால வந்து அப்புறம் குரூப் தரலன்னா வந்து அவ்வளவுதான் படிச்சே ஆகணும். அதுக்குதான் வந்து படின்னு சொன்னதே. இந்த குரூப் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த குரூப் எடுத்தோடனே அடுத்த 12th வந்து இந்த மார்க் எடுக்கணும் அந்த மார்க் எடுக்கணும். அந்த மாதிரி அம்மாவுக்கு நிறைய அகாடமிக் கோல்ஸும் இருக்கு. ஸோ என்னோட இந்த கோல்ஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னும் போது அதுக்கு நானும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிதாங்க. அது எனக்கும் நல்லதுதான். ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அம்மா என்கிட்ட சொல்றது என்னன்னா, லைக் இப்போ படிப்பை வந்து விட்டுட்டேன்னா இதுல எப்போ நம்ம வந்து எவ்வளோ நாள் இருப்போம் இருக்க மாட்டோம் எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். இதுல நான் ஃபுல் டைம் வரணும், என்னோட ஆம்பிஷனே இதுதான்னும் போது ஒரு சேஃபர் சைடுக்கு நான் படிச்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான், அதுவும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான இதா படிச்சு வச்சுக்கிட்டாதான் என்னைக்குனாலுமே வந்து எனக்கு வந்து ஒரு மோசமான சிச்சுவேஷன் வராது. இதுல இல்லைனாலும் வேற ஒரு சோர்ஸ் வச்சுக்கணும்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அது வேலிடா தான் இருக்கு. நைஸ். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா லாஸ்ட் பெஞ்ச்? லாஸ்ட் பெஞ்ச் இல்ல, கிளாஸுக்கு வெளியே நிக்கிற ஸ்டூடெண்ட். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். நைஸ். ஆக்சுவலா ஒன்று சொல்லவா, நிறைய பேர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பார்வை, டு பி ஹானஸ்ட் அந்த ஸ்கூலோடைய மெமரிஸ் அதிகமாக யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் யார் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான். ஏதோ ஒரு இன்சிடென்ட். நான் வந்து டீச்சர்ஸ் கிட்ட சில டீச்சர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப நல்ல பொண்ணா தான் நடந்துப்பேன். அந்த மாதிரி எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இருப்பேன், அப்படிதான் சொல்லுவேன். நைஸ். பட் நான் இப்போ சொன்னது வந்து ஒரு மாதிரி நீங்க இப்படி இருங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லல. புரியுது, சும்மா ஜெனரலா. அதான் அஃப்கோர்ஸ் நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறனால எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு. ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் அவ்வளவு மெமரிஸ் இருக்கு. அப்படி கிடையாது. நான் வந்து ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும், ஐயோ அம்மா கிட்ட சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போதான் வெரி ரீசென்ட்லி நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் இப்படி இருக்கிறதுல ஒண்ணுமே இல்லை, இருந்து யாருக்கு பிரயோஜனம், நான் எதுக்கு அப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து சரி ஓகே இப்பதான் இப்படி இருக்க முடியும், இருந்துக்க வேண்டிதான். அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் எனக்கு தேவையில்லை, நான் இப்படிதான் இருப்பேன். உங்களுக்கு ஓகேனா ஓகே, எனக்கு ஓகே, நீங்க ஓகே சொல்லவே எனக்கு வேணாம். நைஸ். அதாவது மோனிகா சொன்ன அந்த ஒரு மோனிகா இப்பதான் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு 1 மணி நேரம் பேசணும்னா ரியலாவே மோனிகா மாறிடுவாங்க. மேபி கொஞ்சம் வரலாம்.